அதுக்கப்புறமுள்ள பாட்டி புதுசா ஐடியா பண்ணி, தீபாவளிக்காவது ஒண்ணு சேர்த்துருவோம் நம்ம பேரனையும், பேத்தியையுங்கிற மாரி பிளான் பண்ணி, ராஜாத்திட்ட கேட்குறப்ப, "அதெல்லாம் கொண்டாடட்டும், ஒண்ணாவே இருக்கட்டும்." அப்படிங்கிறப்ப பாட்டிட்ட போயி, நம்ப அழகா சேது சொல்றாரு, "அவள வெடிலாம் வெடிக்க வேணாம்னு சொல்லு. அப்புறம் ஏற்கனவே பிரச்சனை ஆனுச்சு. அந்த மாரியா இருக்கிறப்ப, நீ பார்த்து இருக்க சொல்லு அவள." அப்படிங்கிற மாரிலாம் அட்வைஸ் பண்றப்ப, "அதெல்லாம் இப்ப ரொம்ப கரிசனமா இருக்காதடா. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நடிக்காதடாங்கிற" மாரிலாம் பேசுறாங்க. இருந்தாலும் மலர் வந்து, "நீங்க தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுறீங்க. எனக்கு தான் தீபாவளிலாம் ஒண்ணுமே கிடையாது." அப்படிங்கிற மாரி தமிழ்ட்ட புலம்புறப்ப, நம்ம தமிழால பொறுத்துக்கவே முடியாது இல்லையா? அவங்க சொல்றாங்க, "ஏக்கா நீ தான் இன்னொருத்தரோட வாழ்ற ஐடியால இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இன்னொருத்தரோட எப்படி வாழ்வேன்? நம்ம கலாச்சாரப்படி எனக்கு வந்து அவன் தான் போஸ் தான் எனக்கு புருஷன் என்னைக்குமே." அப்படிங்கிறப்ப, "இதுதானே." அப்படிங்கிறப்ப, "அவன திருத்துற வழிய நான் பார்த்துக்கிறேன். திருத்திட்டு எப்படியாவது 2 பேரும் ஒண்ணு சேருங்க." அப்படிங்கிற மாரி ஐடியா பண்ண போறாங்க. அடுத்து எம்எல்ஏ வீட்டுக்கே நான் போயிர்றேன். இவன் எதுக்காக அவள பிரியன்னு நினைக்கிறான்? இவன் மேல என்ன தப்ப பார்த்து 2 பேரும் பிரியன்னு நினைக்கிறீங்க? சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்காங்கிற மாரி எம்எல்ஏ வீட்ல போய், இவனுடைய வண்டவாளத்த, திண்டவாளத்தெல்லாம் போஸ பத்தி சொல்லப் போறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் நம்ம தமிழோட வேலையா இருக்கும். இவங்கள ஒண்ணு சேர்க்க